ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பிஎம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் உப்புமா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லோ, க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு. இதுக்கு வந்து நம்ம கெட்டி அவல், ஒயிட் கலர் அவல் வந்து இல்லை நீங்கள் சிகப்பு அவல் எது வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து இங்கே ஒயிட்டு தான் வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு அது புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாமே போட்டு செவந்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துலாம். நல்லா சுருளை அதாவது தீயக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறணும். கலர் மாறிட்டு தீயறதுக்கு வந்து ப்ரௌன் கலர் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவல் எடுத்து இதில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா புழிஞ்சி எடுக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் குழ குழன்னு ஆகிடும், உதிராக வராது. ஸோ நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு புழிஞ்சி எடுத்துடுங்க கையில். கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, சால்ட்டு போட்டுக்குங்க. ஏன்னா கல்லுப்பு போட்டால் கரையாது. ஸோ சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாமே. ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு போடக்கூடாது, சால்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, ஒரு 2 கைப்பிடி தேங்காய், துருவிய தேங்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க ஈவினிங்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதை செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, வேர்க்கடலாம் கூட நீங்கள் வந்து வறுத்து